தீபாவளிக்கு ஸ்வீட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ப்ரெட்டில் குலோப் ஜாமுன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மேலே ஜூஸியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாக்கெட் ப்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். ஒரு பாக்கெட் ப்ரெட் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பிராண்டு ப்ரெட் வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கையாலே நல்லா உதிர்த்து விட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு விட்டுக்கணும். இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம சக்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் 1 கப் சக்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதனுடைய அளவு வந்து 400 கிராம். 400 கிராம் சர்க்கரைக்கு 400 கிராம் தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு 2 ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கணும். பாகுப்பதம் கம்பி பதம் தேவையில்லை, லைட்டாக பிசு பிசுன்னு இருந்தால் போதும். இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஓரமாக வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு நல்லா ஊறி இருக்குது, கையில் ஒட்டவே இல்லை. கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையுமே உருட்டி எடுத்தாச்சு. பெருசாகவும் இல்லாத சின்னதாகவும் இல்லாமல் மீடியமான ஒரு சைஸில் உருட்டி எடுத்துக்கோங்க. பொரிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. சிம்லேயே வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. மேலே நல்லா செவந்து உள்ளே வெந்து வந்தாச்சு. இது எடுத்துருவோம். எடுத்துகிட்டு சக்கரை பாவில் சேர்த்துடலாம். சக்கரை பாவு சூடு கம்மியாக இருந்துச்சுன்னா லைட்டாக சூடு படுத்திட்டு சேர்த்துக்கோங்க. இது 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். 2 மணி நேரம் ஆயாச்சு. நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.